2000 ஆஸ்திரேலியன் டீம் இருக்குல்ல சார், அது வந்து என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது சார். ஹர்திக் பாண்டியா எப்படி சொல்ல, ஜிடில ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீமை ஜெயிச்சு கப் அடிச்சு விட்டாரு. நெக்ஸ்ட் டைம் ரன்னர் அப்ப வந்தாரு. அந்த கேப்டன் ஃபர்ஸ்ட் இந்த 10 பேரை புரிஞ்சுக்கணும். அவங்களோட வீக்னஸ் புரிஞ்சுன்னு தட்டி கொடுத்து அதே ஸ்ட்ரென்த் தான் மாத்தணும். அதே மினிக்ரி எல்லாம் பண்ணேன், விஷயம் எடுக்கணும் அஸ்வின்னு சொன்னேன். அதுல நம்ம சொல்லி ஒன்னா போட்டு இல்ல, எங்கேயான ரீச் ஆகும் பிசிசியில நினைச்ச சைக்கலாஜிக்கலாவே காலி அக்ஷன் எடுத்திருந்தா. அக்ஷனை எடுத்திருந்தா ஆஸ்திரேலியால ஒரு 3 பேருக்கு தூக்கம் போயிடும். அங்கேயே பெவிலியன்ல விட இருப்பாங்க. எங்க அது ஒண்ணும் பண்ணல. தேங்க் காட் அதே தியரியை வருண் சக்கரவர்த்திக்கு அப்ளை பண்ணாம ஓடிஐல எடுத்தாங்க. நேத்து கூட அவரோட அந்த என்ஜாய்மெண்ட்லாம் பார்க்கும்போது எ மேன் ஷுட் ஹேண்டில் நெகட்டிவிட்டினா இப்படிதான் பண்ணணும்னு தோணுது சார். ஸோ ஹர்திக் பாண்டியா ஹாஸ் இஸ் ஓன் டெக்னிக், ஓன் ஸ்ட்ராட்டஜி. யாரு பூ பண்ணிட்டோம், என்ன கலடா பண்ணிட்டோம், எனக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் வந்தாலும் பாலை கையில எடுத்தானா நான் எப்படியாவது விக்கெட் எடுத்துருவேன். என் பேட்டை என் கையில கொடுத்தீங்கன்னா அவன் செத்தான், எதிரில இருந்து 6 தான். பட் எனக்கு கண்டிஷன் சூட் ஆகிற இடத்துல மட்டுமே தான் நான் வின் பண்ணுவேன்னா அப்ப அதுல கோச்ல என்ன பெருமை இருக்கு? உனக்கு அட்வான்ஸா நடக்கிற கண்டிஷன் இங்கிலாந்துல ஸ்பிங், ஆஸ்திரேலியால பவுன்ஸ், ஃபயரி பேஸ் சவுத் ஆப்பிரிக்கால இருந்துச்சு. அந்த இடத்துல போய் நீங்க ஜெயிச்சீங்கன்னா அப்ப நீங்க காணுங்க எங்களுக்கு சாதகமாவே இல்லை கண்டிஷன்ஸ் இருந்தாலும் என் டீமை ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு காலர்த்தி கொடுத்தா ரைட்டு. இங்கிலாந்து கிரிக்கெட் கண்டுபிடிச்சாங்க, நெக்ஸ்ட் டே தொலைச்சிட்டாங்கன்னு சொன்னவங்கள்ட்ட. அவங்களுக்கு வந்து T20 வந்து டெஸ்ட் மாதிரி ஆடுவாங்க. டெஸ்ட்ல ஒரு கோச் போய் T20 மாதிரி ஆடுனாரு. அவங்க எல்லா கேனத்தனத்தையும் பண்ணிட்டு இன்னொருத்தரை பத்தி கமெண்ட் இருப்பாங்க. எந்த கிரவுண்ட்ல ஆடினான்னு. இப்ப இதே கிரவுண்ட்ல நீங்க துபாயில வந்து ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அப்ப உங்களுக்கு குறையே இல்லை. தோக்கும் போது புலம்ப வேண்டியது. அது ஏன் பண்றீங்கன்ற. உங்க ஊர்ல ஒருத்தன் குண்டு தூக்கி போட்டுனே இருக்கான் இங்கிலாந்துல, பார்டரை தாண்டி நேரம் வரான் டெரரிஸ்ட், உள்ளுக்குள்ள வரான் உங்க இங்கிலாந்துல. லண்டன்ல ஒரு இன்னுக்கு வரான், ஒரு மியூசியம்க்கு வரான், ஒரு 10 பேர் சுட்டு போயினே இருக்கான். அந்த கண்ட்ரிக்கு போய் ஆடுவீங்களா நீங்க? ஒரு பக்கம் ரமேஷ் ராஜா பாலமிங் ஏற்காடு லைஃப்ல அங்க புல்லுல வந்து நைஸா கிரீஸ் தருவிட்டாங்க, நாங்க வைக்க விட்டோம், பிச்சை மாத்திட்டாங்க, ஒரு மெஜிஷியன் வச்சுக்கிறாங்க, பூஜை பண்றாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, பால் எலுமிச்சு போயிட்டு உருட்டி விட்டாங்க, ஏதோ பேசி காமெடி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெயிங்க பாஸ். இவன் யாரெல்லாம் வந்து இந்தியாவில வந்து நம்ம பெருமைப்படுத்தி அனுப்புறோமோ அவெல்லாம் இந்தியாவை கேவலப்படுத்திருக்கான். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் கப்பு உள்ள கால விடுறது என்ன சொல்றேன். உங்க ஊர்ல போய் அதை பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுங்களேன்ற. 2000 ஆஸ்திரேலியன் டீம் இருக்குல்ல சார், அது வந்து என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது சார். அதாவது வந்து ஒரு டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 ஓடிஐஸ் ஆடி 23 ஓடிஎஸ் ஜெயிக்கிச்சு. ஒரே ஒரு ஓடிஐ தோத்தது, தட் வாஸ் தட் ஃபைனல் இன் இன் அகமதாபாத். இஸ் திஸ் டீம் தி பெஸ்ட் ஓடிஐ டீம் இந்த 2000s மாதிரி இப்ப இருக்கிற டீமா சார்? சொல்ல முடியாது. ஏன்னா இதை விட பெட்டர் டீமும் ஃபார்ம் ஆகும், வேற ஒரு கேப்டனுக்கும் ஆகும். இப்ப ஹர்திக் பாண்டியா எப்படி சொல்ல, ஜிடில ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீமை ஜெயிச்சு கப் அடிச்சு விட்டாரு. நெக்ஸ்ட் டைம் ரன்னர் அப்ப வந்தாரு. அந்த கேப்டன் ஃபர்ஸ்ட் இந்த 10 பேரை புரிஞ்சுக்கணும். அவங்களோட வீக்னஸ் புரிஞ்சுன்னு தட்டி கொடுத்து அதே ஸ்ட்ரென்த் தான் மாத்தணும். அதுதான் தோனியுடைய பிஸ்தா பிலாசபி. அது நீ சுமார் தானே, நீ வா என்கிட்ட வா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்றது ஷேப் பண்றது. அந்த மாதிரி ஒரு கேப்டன் இருக்கிறது ரோஹித் சர்மா அந்த டைப் தான், அந்த கேட்டகரி தான். கபில் தேவ் பெஸ்ட், அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்க கபில் தேவ் 183 ஆல் அவுட், பரவாயில்ல, வெஸ்ட் இண்டீஸ் தான் நம்பர் 1. பட் அந்த 183 எடுக்கக்கூடாது, அதுக்கு நம்ம ஆள் அவான் பிரில்லியன்ட். முதல் நாள் போறாரு வேர்ல்ட் கப் 83ல, எனக்கு இன்னும் ஒரு ஓவர் கொடு, இந்த விவின் ரிச்சர்ட்சன் எடுத்துடுறேன் கொடுக்குற பால. அவருக்கு இடத்துல கபில் தேவ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் போய் பிடிக்கிறாரு. இது எப்படி வருது? ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங், ஏய் நான் எடுத்துறேன் அவனை, என் நண்பு, நான் 6 அடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ், பெரிய டேலண்டே வேணாம், உங்க கான்பிடன்ஸ் தான் பெஸ்ட் டேலண்ட். நான் பண்றேன்ட்டு ஒரு 7 பேர் உங்க டீம்ல இருந்தா ஓவர் என்ன ஒன்று அதுக்கு மேல பாருங்க. சுமாரான ஃபீல்டிங், பும்ரா இல்ல, ஜெயிக்கிறோம்னா இன்டராக்ஷன், டாப் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஃபார் ரோஹித் பிரில்லியன்ட். எல்லாரோடையும் டாப் கிளாஸா ஈக்குவேட் பண்றாரு. அதான் நடக்கிற விஷயம் சார். வின்னிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து நிறைய இந்தியன் ஃபேன்ஸ், இப்போ நீங்களாகட்டும் நாங்களாகட்டும், கிட்ட கிட்ட போய் நிறைய இந்தியா வந்து தோத்தாங்க சார். ஒரு செமிஃபைனல் 2016ல இந்தியா T20 இங்கே நடக்கும்போது அந்த டீம் ஜெயிச்சு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. 2023 வேர்ல்டு கப் வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். அஸ்வின் அன்னைக்கு ஆடி இருந்தாங்கன்னா ஐ திங்க் இந்தியா வுட் ஹவ் பீன் ஓன் தட் கப். மிமிக்ரி எல்லாம் பண்ணேன், விஷயம் எடுக்கணும் அஸ்வின்னு சொன்னேன். அதுல நம்ம சொல்லி ஒன்னா போட்டு இல்ல, எங்கேயான ரீச் ஆகும் பிசிசியில நினைச்ச சைக்கலாஜிக்கலாவே காலி அக்ஷன் எடுத்திருந்தா. அக்ஷனை எடுத்திருந்தா ஆஸ்திரேலியால ஒரு 3 பேருக்கு தூக்கம் போயிடும். அங்கேயே பெவிலியன்ல விட இருப்பாங்க. எங்க அது ஒண்ணும் பண்ணல. தேங்க் காட் அதே தியரியை வருண் சக்கரவர்த்திக்கு அப்ளை பண்ணாம ஓடிஐல எடுத்தாங்க. இப்ப ரஷித் கான், சுனில் நரேன் அண்ட் நம்ம வருண் சக்கரவர்த்தி ஒரே டைப் ஆஃப் போலர்ஸ் எப்படி வருதுன்னே தெரியாம போடுற ஒரு மிஸ்ட்ரி போலிங்ல ஓடிஐல ரொம்ப பிரமாதமா ஃபிட் ஆனவர் நம்ம வருண் தான் சார்.
ஸோ வந்து இந்த டீம் அந்த வின்னிங் மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். அதுவும் விராட் கோலி, ரோஹித் சர்மா அந்த டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இந்த சொல்லுவாங்கல்ல சார், இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை அது இதுன்னு. பட் தே எண்ட் ஆஃப் த டே தே ஆல் பிளே ஃபார் இந்தியா அண்ட் தே நோ வாட் தே ஆர் டூயிங்ல சார். நீங்க செல்ஃபிஷ் ஆனீங்கன்னா இட் வில் ஷோ கிளியர்லி, இட் வில் ஷோ வெரி கிளியர்லி. இவங்க தூக்கிடுவாங்க டீம் விட்டு. நீங்க டீம் மேல தான் இருந்தாலும் நீங்க பாருங்க, ஹர்திக் பாண்டியா கட்சியில ஒரு 3 ஓவர் ஒரு 4 பால் டிஃபென்ஸ் வச்ச உடனே டென்ஷன் ஆயில, இவன் என்ன செல்ஃபிஷ் ஆடுறான் நாட் அவுட்டுக்குன்றாங்க. அதை நீங்க பண்ண முடியாது. ஆல் ஐஸ் த வேர்ல்ட் இஸ் வாட்சிங் யூ, யூஆர் அண்டர் மைக்ரோஸ்கோப். அது நீங்க பண்ணவே முடியாது. இப்போ இன்னைக்கு ரொம்ப இதுல சோசியல் மீடியால பாக்குறவங்களே கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க என்னென்ன மிஸ்டேக். அதனால நீங்க அதை பண்ண முடியாது. கிளியர்லி we are playing as a team, and first of all பப்ளிக்கா நம்ம we have to start enjoying their success, we have to start appreciating them. நம்ம குறை சொல்லி அசிங்கப்படுத்த கூடாதுன்ற கிண்டல்லாம் பண்ணலாம். நான் ஹியூமரிஸ்டா இருந்து கிண்டல் பண்ணாதுன்னு எப்படி சொல்றேன்? நான் என் சட்டையா இருக்கு, எனக்கு உயிரே சட்டையர் தான் பிடிக்கும். பர்சனல் அட்டாக்கே வேணான்ற என்ன பண்ணினே இருக்காங்களே. போன சீரீஸ் ஆஸ்திரேலியால திட்டுறோம், ஆனா திட்டுறதுனால அவங்க பண்ணல, அவங்க பொட்டன்ஷியலுக்கு இப்ப சூட் ஆகுது. யாருக்கு எந்த சுச்சுவேஷன் சூட் ஆகும் சொல்ல முடியாது. பட் அது எல்லாருக்கும் வந்து ஃபெயிலியர் வரும். ஃபெயிலியர் இல்லாத கிடையாது. இந்த வயசுல நீங்க தடிக்க விழுவீங்க, ஸ்டூபிட் மிஸ்டேக். கண்ணாடியை தள்ள வச்சுன்னே தேடுவீங்க, கண்ணாடியை சாவியை கையில வச்சுன்னு எங்க இருக்கு சாவின்னு தேடு. இதெல்லாம் ரைட்டு. இதெல்லாம் என்ன வளர்ந்துட்டு அறிவு இல்லைன்னு கேட்க முடியாது. எல்லாருக்கும் ஃபெயிலியர் ஆகும் பாஸ். அதுல இருந்து எப்படி குயிக்கா திரும்பி வந்து காமிக்கிறோம் நம்ம யாருன்றது தான். அதை கரெக்டா பண்றாங்க இந்தியன் டீம்ல எல்லாரும். சார் எனக்கு அதெல்லாம் தாண்டி சார், ஹவு டு ஹேண்டில் நெகட்டிவிட்டி இன் லைஃப் அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவோட ஒரு வீடியோ போட்டு விட்டுலான்னு தோணுது சார். என்ன நெகட்டிவிட்டி சார், என்ன நெகட்டிவிட்டியை கோ த்ரூ பண்ணிட்டு நேத்து கூட அவரோட அந்த என்ஜாய்மெண்ட்லாம் பார்க்கும்போது எ மேன் ஷுட் ஹேண்டில் நெகட்டிவிட்டினா இப்படிதான் பண்ணணும்னு தோணுது சார். எக்ஸாக்ட்லி. அதுதான் இந்த மேட்சோடைய ஹைலைட்ஸ், 1983 வேர்ல்ட் கப் ஹைலைட்ஸ், 2011 வேர்ல்ட் கப்போட ஹைலைட்ஸை சும்மா டெய்லி ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா போதும். நம்ம கிடையாது ரைட் ஆஃப் பண்ற சமயத்துல திரும்பி வரோம் பாத்தீங்களா, அதை நம்ம பார்க்கணும். அதை டெய்லி பார்த்தாலே அது மைண்ட்ல இருந்தாலே நாளைக்கு உங்களுக்கு எங்கேயாவது இங்க டவுன் ஆகிற சமயத்துல இது மைண்ட்ல கூட நீங்க எம்ஜிஆர் பாட்டு மாதிரி, அந்த எம்ஜிஆர் பாட்டுல எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும், உலகம் பிறந்தது எனக்காக, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமேன்னா மார்னிங் அந்த லைன் உங்க மைண்ட்ல ஓடிச்சுன்னா எங்க நீ ஃபெயிலியரை பார்த்தா கூட சிச்சினே இருப்பீங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா ஹேஸ் இஸ் ஓன் டெக்னிக், ஓன் ஸ்ட்ராட்டஜி. யாரு பூ பண்ணிட்டோம், என்ன கலடா பண்ணிட்டோம், எனக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் வந்தாலும் பாலை கையில எடுத்தானா நான் எப்படியாவது விக்கெட் எடுத்துருவேன். என் பேட்டை என் கையில குத்திங்கன்னா அவன் செத்தான், எதுல இருக்கும் 6 தான். எங்கேயோ அடிக்கிறான் சார் அந்த மனுஷன் வந்து எங்கேயோ. ஸோ இந்த ஆட்டிடியூட்ல எனக்கு அந்த சவுண்ட் எதுவுமே கேட்காது, இந்த கலாட்டா எதுவுமே என் கண்ணுக்கு முன்னாடி வராது. நான் இங்க வருது ஜெயிக்கிறது. அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். அந்த ஆட்டிடியூட் இருந்தா நீங்க வரலாம். அது அந்த ஆட்டிடியூட் இல்லைன்னா பிரமாத டேலண்ட்டை வச்சுன்னு ஃபிளாப் ஆவீங்க. பட் அந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா சுமார் டேலண்ட்டை வச்சுன்னு கலக்குவீங்க. தோனி 12வது ஓவர் ஸ்பின்னர் ஆடுறத பாத்தீங்கன்னா, லெக் ஸ்பின்னர் ஆடுறத நீங்க பாத்தீங்கன்னா என்னடா எப்படி ஆடுறாருன்னு நினைப்பீங்க. அதே ஸ்பின்னர் 20வது ஓவர் போட சொல்லுங்க, 6ல் 5 பால் 6 போகும், ஊரை விட்டு வெளில அடிப்பாரு. அது எப்படின்னா எனக்கு எந்த இடத்துல தேவையோ நான் காமிப்பேன் யாருன்னு. நான் ஃபுல்லா உங்கள்கிட்ட என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணினே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சார். கௌதம் கம்பீர் நீங்களும் நானும் கூட இந்த பிஜிடி சீரியஸ்ல வந்து அவரை ஊத்தணும் கழுவி. ஆனா வந்து தப்பிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. பட் அவரோட அஸ் கோச் அவருக்குமே ஒரு பெரிய இது தானே சார், இது கிரவுண்ட் தானே சார். சார் அவருக்கு பயங்கர பெயின் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல பாஸ். அவர் வந்து இல்ல குட்டிவாதமா இப்போ ஒரு போலிங் கோச் எடுக்கிறார் பாஸ். ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் அதுல மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி எப்படியுமே கோச் கிட்ட பேசுவாங்கல்ல. அப்ப பெங்களூர்ல நியூசிலாந்து அகைன்ஸ்ட் எதுக்கு போய் பேட்டிங் ஆனீங்க? அங்க ஆரம்பிச்ச டவுன்ஃபால் கண்டினியூஸா 3 மேட்ச் இட் கிரியேட்டட் ஹிஸ்டரி, நெகட்டிவ் ஹிஸ்டரி. அது எதுக்கு தேவைன்னு நான் கேட்கிறேன். இப்ப மார்னிங் மார்க்ல கொண்டு வந்திருக்கீங்க, மார்னிங் மார்க்களுக்கு தெரியாதா யாருக்கார் போட்டா கஷ்டம் அடி, அவ்வளவு டால் 6-5 இருக்கா ரைட்டு. அவர் சொல்ல வேணாமா ஷமிக்கு என்ன போடணும்னு? இல்லையே. சரி பேட்டிங் கோச் ஒருத்தர் இருக்காரு, அந்த பேட்டிங் கோச் ஆஸ்திரேலியால பேக் ஃபுட்ல ஆடணும்னு சொல்ல வேணாமா? இப்ப இந்த ஏரியாஸ்ல நீங்க கோட்டை விட்டு கண்டிஷன்ஸ் இந்தியாவுக்கு சூட் ஆகிற கண்டிஷன் நான் கிரெடிட் எடுக்கவே இல்லை. வின் இஸ் டாப் கிளாஸ் வின். பட் எனக்கு கண்டிஷன் சூட் ஆகிற இடத்துல மட்டுமே தான் நான் வின் பண்ணுவேன்னா அப்ப அதுல கோச்ல என்ன பெருமை இருக்கு? உனக்கு அட்வான்ஸா நடக்கிற கண்டிஷன் இங்கிலாந்துல ஸ்விங், ஆஸ்திரேலியால பவுன்ஸ், ஃபயரி பேஸ், சவுத் ஆப்பிரிக்கால இருந்துச்சு, அந்த இடத்துல போய் நீங்க ஜெயிச்சீங்கன்னா அப்ப நீங்க காணுங்க எங்களுக்கு சாதகமாவே இல்லை கண்டிஷன்ஸ் இருந்தாலும் என் டீமை ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு காலர்த்தி கொடுத்தா ரைட்டு. பட் எனக்கு ஆச்சரியம், அவர் நம்ம ஜெயிச்சதுக்கு நேற்று சிரிச்சார். அந்த ஷாக்ல இருந்தே நான் இன்னும் மீளல. அவர் ஆக்சுவலா இன்னும் சோகமா இருந்திருக்கும், ரொம்ப சோகமாயிடுவார் ஜெயிச்சா. பட் எனக்கு சிரிச்சிருந்தார். எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது சார். இந்த டேவிட் மில்லர்னு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் இருக்காரு சார், அவர் வந்து நமக்கு சாபம்லாம் விட்டார் சார் மேட்சுக்கு முன்னாடி, நியூசிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அவங்களே ஃபைனல் வந்து
ஃபைனல் அவங்க பார்த்ததே கிடையாது. பார்த்தாலும் தோத்துருவாங்க. அப்படி இருக்க டீம் என்னன்னா சார், இந்த துபாயிலே ஆடினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க சார். நான் ஒரு கிரிக்கெட் பார்க்குற ஒருத்தனா வந்து இந்தியா வந்து எல்லா எங்கெங்க கிரவுட் இருக்கோ ஒரு கண்ட்ரியில தே கோ அண்ட் பிளே சார். இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு வேர்ல்ட் கப் நடக்குது அப்படின்னா அங்க பிசிசிஐ ஒரு இப்போ வந்து 5 மேட்ச் வேற வேற இடத்துல இருக்குன்னா இந்தியா போய் 5 இடத்துல ஆடும் சார். அதே மாதிரி இங்கேயும் வந்து நேத்து போன 2023 வேர்ல்டு கப்ல இந்தியா எல்லா இடத்துலயுமே பாடினாங்க சார். ஆனா இது ஒரு அட்வான்டேஜ்னு பேசிட்டு இருக்காங்க சார். இதனாலதான் ஜெயிச்சோம், இதனாலதான் வந்து இந்தியா ஜெயிச்சிச்சு. இது இங்கிலாந்து பிளேயர்ஸ் மைக்கேல் ஆத்தர்டன் இவங்கெல்லாம் வந்து அட்வான்டேஜ் இந்தியா தே பிளே இந்த சேம் கிரவுண்ட் அப்படின்னு. சேம் கிரவுண்ட்னால பால் திரும்ப தானே சார் செய்யுது. இங்கிலாந்து கிரிக்கெட் கண்டுபிடிச்சாங்க, நெக்ஸ்ட் டே தொலைச்சிட்டாங்கன்னு சொன்ன உங்கள்கிட்ட. ஆமா அவங்க சார். வாழ்க்கை கூட புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு போலிங் ஆட வரலன்னா அந்த ஆக்ஷன் த்ரோன்றும். அதான் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதே பேசினே இருப்பானுங்க. அவங்களுக்கு வந்து T20 வந்து டெஸ்ட் மாதிரி ஆடுவாங்க. டெஸ்ட்ல ஒரு கோச் போய் T20 மாதிரி ஆடுனாரு. அவங்க எல்லா கேனத்தனத்தையும் பண்ணிட்டு இன்னொருத்தர பத்தி கமெண்ட் இருப்பாங்க. எந்த கிரவுண்ட்ல ஆடினான்னு. இப்ப இதே கிரவுண்ட்ல நீங்க துபாயில வந்து ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அப்ப உங்களுக்கு குறையே இல்லை. தோக்கும் போது புலம்ப வேண்டியது. அது ஏன் பண்றீங்கன்ற. எங்க ஆடினா உங்களுக்கு என்ன 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 அதே பிச்சில் இல்லையா, வேற வேற பிச்சில் ஆடுறோம். உங்க உங்க ஊர்ல ஒருத்தன் குண்டு தூக்கி போட்டுனே இருக்கான் இங்கிலாந்துல பார்டரை தாண்டி. நேரம் வரான் டெரரிஸ்ட், உள்ளுக்குள்ள வரான் உங்க இங்கிலாந்துல. லண்டன்ல ஒரு ஒரு இன்னுக்கு வரான், ஒரு மியூசியம்க்கு வரான், ஒரு 10 பேர் சுட்டு போயினே இருக்கான். அந்த கண்ட்ரிக்கு போய் ஆடுவீங்களா நீங்க? கேரண்டி பண்ணுவீங்களா ஒன்னும் ஆகாதுன்னு? சார் அதனால ஆப்கானிஸ்தானுக்கே இவங்க போய் ஆடுறது இல்லையே சார். அதான் சொல்றேன். அதனால நாங்க சேஃப்டி பாக்குறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு அங்க போய் ஆடக்கூடாது. பாகிஸ்தானோட ஃப்ரெண்ட்லியா இருக்கும், எல்லாம் பண்றோம். ஒரு பக்கம் ரமேஷ் ராஜா பாலிங் ஏற்காடு லைஃப்ல அங்க புல்லுல வந்து நைஸா கிரீஸ் தருவிட்டாங்க, நாங்க வைக்க விட்டோம். பிச்சை மாத்திட்டாங்க, ஒரு மெஜிஷியன் வச்சுக்கிறாங்க, பூஜை பண்றாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, பால் எலுமிச்சு போயிட்டு உருட்டி விட்டாங்க. ஏதோ பேசி காமெடி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெயிங்க பாஸ். வருண் சக்கரவர்த்தி மாதிரி 4 பேர் 4 தெருக்கு 4 போல இருக்கான். வருண் சக்கரவர்த்தி மாதிரி இருக்கான். வின் பண்றதுக்கு நீங்க சொல்லியே தெரியல எந்த தெருவுலையுமே. ஏதாவது ஒரு தெருவுல வின் பண்றதுன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்ச அப்புறம் பேசுங்க. சொல்லி சொல்லி அடிக்கிறோம்ல. உங்களுக்கு இன்னமும் நீங்க தெரிந்தல. எந்த இடத்துல இந்தியா வின் பண்ணல, எல்லா டைப்லயும் எல்லாத்துலயும் கலக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி 23 out of 24 ஜெயிச்சிருக்கிற டீம் கிட்ட நீங்க போய் புலம்புறீங்க. வெஸ்ட் இண்டீஸ் என்ன எங்க வீட்டு ஹாலில் இருக்கு, கரீபியன் கிரவுண்ட் வந்து இங்க ஆர்கேஎம் கிரவுண்ட் உள்ள இருக்கா? சார் யூஎஸ்ஏல ஆடிட்டு அப்படியே வேற டீம் மாத்தி அங்க இதுல போய் பண்ணிட்டோம். நீங்க ஜெயிக்கும் போது நல்லா இருக்கு சினிமான்றது, தேங்க்யூ ஜின்றது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்றது உனக்கு என்ன தெரியும் நடிப்புன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு மட்டும் எனக்கு குவாலிஃபிகேஷன் பண்ணணுமா? அது மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்களேன். நீங்க வந்தீங்களே, நீங்க என்ன ஆனீங்க கிரிக்கெட் கட்சியில? கோவா வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆனீங்க செமிஃபைனல்ஸ்ல. யார் மில்லருக்கு சொல்றேன். உங்க இண்டிவிஜுவல் கிரிக்கெட் நீங்க பிரில்லியன்ட் ஆடுறீங்க. நீங்க தனியா ஐபிஎல் கேம் வின் பண்ணி கொடுக்குறீங்க. அன்னைக்கு மேட்ச்ல கூட சூப்பரா ஆடுறீங்க கட்சியில. மீதி பேர் என்ன பண்றாங்க? இண்டிவிஜுவல் கேம் இல்லையே, உங்களால ஆட முடியுது இல்ல. அப்ப எதுக்கு புலம்பி இருக்கீங்க? டீமுக்காக புலம்புறீங்களா நீங்க? அது நீங்க எல்லாம் என்ன பிரச்சனை? இவன் யார் யாரெல்லாம் வந்து இந்தியாவில வந்து நம்ம பெருமைப்படுத்தி அனுப்புறோமோ அவெல்லாம் இந்தியாவை கேவலப்படுத்திருக்கான். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் கப்பு உள்ள கால விடுறது என்ன? அதான் சொல்றேன், உங்க ஊர்ல போய் அதை பண்ணுங்க. உங்க அப்பா அம்மாக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுங்களேன்ற. அவங்க அப்பா அம்மாக்கு முன்னாடி காலை தூக்கி போடுங்க, ஷோல்டர்ல எப்படி பண்றீங்க பாருங்க. ஸோ இந்தியா தான் உங்களை என்கரேஜ் பண்ணுது. இந்தியா உங்களை பெரிய லெவல்ல மதிக்குது. நீங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவே பேசி நின்றீங்கன்னா அப்ப நீங்க பொறாமையில இன்செக்யூரிட்டியில ஜெலசியில பேசுறீங்க. எங்க கிரிக்கெட் லெவல் அதே லெவல்ல இருக்கு. நாங்க திருப்பி பேசுறதே கிடையாது. ஜஸ்ட் கப் அப்படி காமிச்சுனே இருக்கும். அந்த கிளார்லயே திரும்பி போயிடுவோம் தான். ஃபர்ஸ்ட் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்னீங்க அதெல்லாம் விடுங்க பாஸ், நம்ம தான் ஜெயிப்போம், நமக்கு தான் கப்பு அப்படின்னீங்க. ஆனா காம்பினேஷன்ஸ் பத்தியும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். டஃபா தான் இருக்கும் பட் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ், அடுத்த மேட்ச்ல இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசணும் சார். பேசும்போது எனக்கு கிரிக்கெட் கத்துக்கணும்ன்ற ஒரு முறையில வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மோர் தென் எனிதிங் ஒரு பிசிக்கல் மைண்ட் செட்டை விட உங்களோட அந்த மென்டல் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் இந்தியன் டீம் டு வின் அப்படின்றது தான் சார் எனக்கு ரொம்ப வந்து எனக்கு தெரியும் சார். ஒவ்வொரு தடவையும் உங்க இன்டர்வியூ முடியும் போது எனக்கு தோணும், ஆத்மார்த்தமா வந்து கிரிக்கெட் பேசுறாரு, அதே சமயம் பாசிட்டிவா சொல்றாரு. இட் ஷுட் ரீச் பீப்புள். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்றது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போர்ட் பண்ணணும் இந்தியன் டீமுக்கு, ஏன்னா இந்தியன் டீம் நீட்ஸ் சப்போர்ட் சார். நம்மளோட சப்போர்ட் இல்லாம இந்தியன் டீம் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த பாசிட்டிவிட்டி வந்து நிறைய பேர் இது பண்ணும் சார். நிறைய ஓல்டு பிளேயர்ஸே வந்து இந்தியன் டீமை வந்து இது பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, நிறைய ஹர்ட் பண்றாங்க. பட் திஸ் டீம் நீட்ஸ் ஆல் அவர் சப்போர்ட் சார். உங்களை மாதிரி நாங்களும் இன்னில இருந்து திட்டாம இந்தியன் டீமை வந்து சப்போர்ட் பண்ணுவோம், ஜெயிச்சாலும் தோத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது. திட்டாம என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்? ஓகே, நீங்க பேக் ஃபுட்ல இப்ப ஷ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஆடினா இப்ப ஆஸ்திரேலியால ஆட முடியும். எஸ் சார். ஏன்னா ஒரு இனிஷியல் பேக் ஃபுட் போடுது. ட்ரிகர் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வருது அஸ்வின்.
ஸோ அந்த டெக்னிக் அங்க செல் பர்ஃபெக்டா கிளிக் ஆகும். அந்த மாதிரி ஐடியா தான் நான் கொடுக்குறோம். நம்ம யாரும் கலடா பண்ண சூரியகுமார் யாதவ் அவ்வளவு ஜீரோ சூரியகுமார் யாதவ் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு பாத்துரு என்ன பிஸ்டான்னு எனக்கு. இப்போ எனக்கு கிரிக்கெட் நேஷனல் லெவல்ல வந்து ஃபிளாப் ஆனதுனால கொஞ்சம் டல் ஆச்சே தவிர இந்தியாவை லெட் அவுட் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா யார் ஆனாலுமே இந்தியா ஜெயிக்கணும். எந்த பிளேயர் ஆனா நமக்கு என்ன, யார் நம்ம வேண்டாதவங்க கூட ஆடி ஜெயிச்சு கொடுத்தவங்க நான் சொல்ல போறோம். வாட்டர் பேட்டை வச்சு போய் நீங்க செஞ்சுரி அடிச்சிட்டீங்கன்னா நீங்க பிஸ்டா. கோச் சொல்லுவார் நல்ல பேட்ல தான் ஆடணும், நீங்க மோட்டர் பேட்ல அடிச்சீங்கன்னா நீங்க பிஸ்டா தான். ஸோ ரிசல்ட்டை பார்க்கணுமே தவிர ஆஸ் அ டீம் வி ஹேவ் டு பிளே. இதெல்லாம் பெருமை இல்லை. இப்போ எந்த இடத்துல போனாலுமே இந்தியால இருந்து வர டக்குன்னு மைண்ட்ல என்ன வரும், கப் அடிச்சாங்க இப்பதான் கிரிக்கெட் அடிச்சாங்கல்ல அப்படின்னு. ஸோ வேற ஏதாவது ஒரு இந்தியானா ஒரு ஆஸ்கார் ஒருத்தர் வாங்கினார்ல அப்படின்னு வரும் மைண்ட்ல. வேற ஒரு இந்தியான்னு சொல்லும்போது இந்தியால இருந்து வர இப்போ சிம்பனி கூட இளையராஜா வந்து கம்போஸ் பண்ணிட்டு போனாரு அப்படின்ட்டு பேசுறாங்க இல்லையா. ஸோ இந்தியாவுக்கு தான் பெருமை. ஸோ பெஸ்ட்டை பண்ணணும், பெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணணும். சார் வருண் சக்கரவர்த்தி அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் கன்வே பண்றீங்க சார் எங்களோட சார்பா. பிரதர், இட் இஸ் நாட் ஈஸி பீயிங் அதுவும் இவ்வளோ டஃப்பான ஒரு டோர்னமெண்ட்ல வந்து போட்டு ஜெயிக்க வைக்கிறது. யூ மேட் அஸ் ப்ரௌட், யூ மேட் எவ்ரி ஒன் ப்ரௌட் இன் இந்தியா. தமிழ்நாடு, சென்னை எல்லா மூலையில இருந்தும் யூ மேட் அஸ் எவ்ரி ஒன் ப்ரௌட் சார். அது நீங்க தயவு செஞ்சு அவருக்கு கன்வே பண்ணிருங்க சார். 100% on behalf of FTV, I will definitely convey this to him. And as a very very cool person, லிமிட்டடா தான் பதில் சொல்லுவாரு. பட் உடனே அக்னாலேஜ் பண்ணுவாரு. எது நல்ல விஷயம் இருந்தாலும் அக்னாலேஜ் பண்ணுவார். விமென்ஸ் டே கூட ஒரு மெசேஜ் போட்டேன், வெரி லவ்லி மெசேஜ் சார் நினைச்சார். அவருக்கு பிடிக்கும், அவருக்கு என் டைப் ஆஃப் வீடியோஸ் பிடிக்கும். ஹரிகிரி அசம்பிளி வீடியோஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கிரிக்கெட்லயே ஐபிஎல் பிளேயர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடுல ஷாருக், இவரு விஜய் சங்கர் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, சாய் சுதர்ஷன், ஜெகதீசன், இவங்க எல்லாம் அசம்பிள் ஆயிருந்த போது அப்போ ஒரு டிஎன்சி அப்போ இவரெல்லாம் இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிரமாதமான மெசேஜ் அனுப்பிச்சார். எனக்கு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாரு. So definitely I'll convey our views to him and I'll get back the acknowledgements from him. ஷோர் சார், தேங்க்யூ சார். வி ஆர் சாம்பியன்ஸ். ஸோ வந்து இந்தியன் டீம் வந்து அடுத்து வர எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிச்சுட்டே இருக்கணும். இந்தியா வில் ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஸோ ரொம்ப நன்றி சார். இட் இஸ் அகெயின் அ வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் வெரி மச் இன்ஃபர்மேட்டிவ் இன்டர்வியூ ஃபார் மீ அண்ட் அஸ் வெல் அஸ் தி ஃபேன்ஸ். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். ரெண்டு விஷயம் ஜோக் சொல்லணும்னா, எந்த கான்டெஸ்ட் இந்தியா ஜெயிப்போம், இந்த கான்டெஸ்டுக்கு பேர் குவிஸ் கான்டெஸ்ட் இல்ல, கிவிஸ் கான்டெஸ்ட். கிவிஸ் கான்டெஸ்ட்ல அடிச்சு காமிச்சோம். அண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து எங்களுக்கு ஷாம்பெயின் டிராஃபி, நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு காமிச்சோம். ஹேட்ஸ் ஆஃப் டு தி இந்தியன் டீம்.